ஸ்லாட். என் பேர் ஜான் மில்டன். ஆம்பூரில் இருக்கேன். வேலை செய்யறது வந்து இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் மெடிசன் ரிப்போர்ட் எல்லாமே. நான் தூய பேதுரு மருத்துவமனை ஒசூரில் வேலை செய்கிறேங்க. எனக்கு ஒரு 10 மாதமாக எனக்கு தலைவலி. சின்ன வயசில் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. 10 மாதமாக தலைவலி. இந்த தலைவலி வந்து என்ன பண்ணிட்டு எங்கள் சீனியர் டாக்டர்கிட்ட கேட்டுங்க. அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் ஸ்கேன் எடுங்கன்னு சொன்னார். அவர் ஸ்கேன் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்களன்னா மல்டி சப்யூரல் கலெக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பிரெயின் ஃபுல்லாக வந்து தண்ணி. அது வந்து இந்த பக்கத்தில் இருந்தால் மட்டும் ஓட்டை போட்டு எடுத்துடலாம். அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்களன்னா ஹெல்ப் பண்ணுப்பா அவருக்கு. அப்படி ஒன்று கூட ஒரு கேட்க இது பார்த்தீங்களன்னா இதுதான் பிரெயினுங்க. இது வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் தலையை ஓப்பன் பண்ணி தான் வந்து எடுக்கணும். தலையை ஓப்பன் பண்ணால் அவுட்டுங்க. சரி பிரதருக்கு நான் சொன்னேன், பிரதர் இந்த மாதிரி வந்து பிரெயினில் வந்து பிரச்சனை, என்ன பண்ணுறது? இவரு சொல்லிவிடுவார், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை பிரதர், அதெல்லாம் சர்வசாதாரணம். சரி அகைன் சிடி எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு நான் பார்த்தேன் டாக்டர்கிட்ட. செகண்ட் ஒப்பீனியன் வாங்க. சரி அவரு என்ன பண்ணாருங்க, அவர் வந்து சரி கண்ணெல்லாம் செக் பண்ணுன்னு சொன்னாங்க. இந்த கண்ணு செக் பண்ணு சொன்னதுலேருந்து இதில் பார்த்தீங்களன்னா இந்த கண்ணு பிரெயின் இந்த பக்கம்தான். இதில் போட்டு தண்ணி எடுக்கலாம் இந்த இதுங்களை. சரி இது பிளாக் முடியாதுன்ட்டாருங்க. சரி அடுத்து செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் டாக்டர், யோ உனக்கு வாந்தி பேதி ஒற்றையா பார்த்துக்கலாம். எப்படி வலி கஷ்டப்படுறது நான், என்ன வலின்னு தேவனுக்கு தெரியும், ஊழியக்காரருக்கு தெரியும். ஊழியனால் பிரதிஷ்டப்பட்ட எனக்கு அறிமுகப்படுத்த டாக்டர் சுருதி டாக்டர் ஞான் சேகரன், அவங்களுக்கும் வந்து எங்கள் ஆலோசனை தான். டெய்லி பிரதர் வந்து 1 மணிக்கு புதிய கிருபை அனுப்புவார். அவங்களுக்கும் பயம். ஏன்னா இந்த 25 டிசம்பர் 26 நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா தெரியாது. ஆண்டவர் இது மூணு சொன்னார். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இது முதுகுத்தண்டு பின்னாடி இந்த டியூப் விட்டால் தான் இது வந்து 3 ட்ராப் தண்ணிக்கு மேலே வராது முதுகுத்தண்டு. இது கண்ணு. சரி இதன் மூலியமாக சரி ஜனவரி மாதம் வந்தேன். இந்த மாதம் மொட்டைச்சின்னு வந்தேன். ஏன்னா பிரதர் வந்து வாய்ஸில் ஆன்னு எனக்கு கட்டி வந்தது முன்னே. ஸோ அந்த மாதிரி வந்து தலையில் கையை வச்சாவே அந்த பிரெயினில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துருவாரு இன்னும் விசுவாசமாக வந்தேன். சரி இந்த மாதம் ஃபுல்லாக ஆண்டவர் கிருபை போன மாதமே வந்திருக்க வேண்டியது. ஸோ போன மாதம் ஆண்டவர் எனக்கு இது பண்ணல. ஆண்டவருக்கு கோடான நன்றி. இது முதல் சாட்சி. ரெண்டாவது வந்து எங்கள் சித்தப்பாவை கூப்பிட்டு வந்தேன். அவர் போன மாதத்துக்கு முந்தின மாதம் பின்னாடி இப்படி தான் இருப்பாருங்க, இப்படி தான் இது பண்ணுவாருங்க. அப்போது இப்படி இருப்பா சொல்ல வந்து நான் ஆயில் எட்டுன்னு போவேங்க. ஆயில் இங்கேருந்து ஆயில் எட்டுன்னு போக சொல்ல பின்னாடி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா புண்ணு அந்த புண்ணு பின்னாடி வந்து புண்ணு அப்படியே பின்னாடி வந்து அப்படியே போட்டு மறுநாள் கால் நல்லா ஆயிடுச்சு. சரி என்னடா இது கால் நல்லா ஆயிடுச்சுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா 17 வருஷம் வண்டி ஒருத்தரது ஓசியில் வாங்கிட்டு போட்டு இடிச்சாச்சு. அது இப்படி தான் நான் நடப்பேன். எப்படிங்க இப்படி தான் நடப்பேன். பிரதர் கூட சொல்லியிருக்கிறாரு, பிரதர் வருவார் பேக் நடப்பாருன்னு. இதுதான் அந்த கால் வந்து எப்படி தான் மாறிச்சுன்னு தெரியாது. அந்த ஆயில் போட்டேன். கடவுள் நாமத்தை தோட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்டிசம் போனேன். இந்த இது வந்து ஆல்ரெடி வந்து 17 ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பசை மாதிரி இருக்காது. நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், எப்படி இன்ஜெக்ஷன் போட்டோம் பரவாயில்லைங்கன்னு. அதே மறுபடியும் அதே தான் வந்து அந்த ஆயிலை போட்டேன். எனக்கு அங்கே வினோத் சார் இருக்கிறாருங்க, டாக்டர் வினோத். ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா, அது லைட்டாக தான் இருக்கும், நல்லா ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் மோஷன் அந்த ஜபத்தின் ஆயில் வல்லமை வந்து நான் தாங்க ஊரில் எல்லாம் போய் இது பண்ணேன். நான் இந்த ஆயில் வந்து பார்த்தீங்களன்னா நீங்கள் ட்ராப் தான் முக்கி தான் உட்காருமே. மோஷன் இங்கே பாருங்கள், மோஷன் வந்து முக்கி தான் அம்மா அப்படி தான் அந்த ஆயில் போட்டது. அது நல்லா ஆயிடுச்சு. யூரினரி கூட பார்த்தீங்களன்னா கஷ்டப்பட்டு தான் போவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே குடிச்சு இங்கே அப்படி தான். ஏன்னா ஆயில் வந்து சிரிக்காதீங்க, ஏன்னா கஷ்டப்படுறது நான் அழுந்தான் போவேன். பாத்ரூமில் வந்து அழுதுனா யாரும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க.
எனக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய தகப்பன் எங்கள் தம்பி ஜான் அலெக்ஸ். ஏன்னா இந்த ஊழியத்தில் எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய ஊழியம் இது பண்ணுறேங்க. கடவுள் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை சாட்சியாக நிறுத்து கோடான கோடி நன்றி. இந்த யூடியூப்பில் இந்த ஃபேஸ்புக்கில் இதில் பார்க்குறவர் குவைத்தில் இருக்கிற தம்பி வினோத்து, லண்டனில் இருக்கிற மான்ஸு, அனைத்து ஊழியர்களும் விசுவாசிகளும் இந்த யூடியூப்பில் கண்டு சாட்சியை பிரதரை தொடர்பு கொள்ளுங்கள். அதில் வந்து போட்டிருக்கோம் யூடியூப்பு, இமெயிலு, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதை விட இங்கே ஒரு தடவை வாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் எப்படி வார்த்தையை சுமந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணுறனோ, நீங்கள் ஃபேஸ்புக் மூலம் ஷேர் பண்ணால் ஆசீர்வாதமும் இருக்கும். இந்த ஊழியம், இயேசுவின் வல்லமை ஊழியம் மிக வல்லமையாக நடக்கும். அவங்கவுங்க ஊரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பிரதருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரதர் வந்தார். ஒரு 8 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்தார். நான் எதேச்சியாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி உட்காந்து என்னுடைய லேப்டாப் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய ஹார்ட் டிஸ்கில் இவருடைய வீடியோலாம் இருக்குது. ஜோமன் ஆரம்பிச்சா செவுத்துல போய் முட்டிக்கிட்டாரு. அங்கே ஆன்மீக மண்டலத்தில் நடத்தும் போது தலையிலிருந்து கால் வரைக்கும் வியாதி, மூளையில் வியாதி. பாருங்க, இங்கே கிழிச்சிருக்காங்களா, அங்கே கிழிச்சிருக்காங்க, எல்லா இடத்துலையும் கிழிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கட்டி இருந்துச்சு, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கட்டி இருந்தது. ஜோம் பண்ண உடனே அது அப்படியே கரைஞ்சி அது அப்படியே போயிடுச்சு. எங்கே போணுச்சுன்னு தெரியாது. ஆமாம், ஒவ்வொரு பார்ட்டுமே ஸ்பேர் பார்ட்டுமே வந்து ஆமாம் பவர் ஆஃப் ஜீசஸில் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து ஆமாம் கிளியர் பண்ணி தான் மாட்டியிருக்கிறார் இப்போ. ஆமான்னு சொல்லுங்களேன். ஒரு மனுஷன் ஆம்பூர்ல இருந்து இங்கே வந்து ஒரு சாட்சி சொல்லணுங்கிறாருன்னா அதில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். இவர் பவர் ஆஃப் ஜீசஸ் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே ஆரம்பிச்சு அதில் நானே எதுவுமே ஷேர் பண்ண முடியாது, அவர் தான் பண்ணுவார். ஆமாம், அதில் எல்லாம் படித்தவர்கள், பட்டத்தார், எல்லாம் டாக்டர்ஸ், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் அதில் உள்ளவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கீங்களா? அது உள்ள 150 பேர் இருக்காங்களாமா. கர்த்தருக்கு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளோ பேருக்கு இந்த ஊழியத்தை ப்ரமோட் பண்றாரு. அல்லேலூயா. 2 நாளைக்கு ஒருத்தர் ஒரு டாக்டர் என்கிட்ட பேசுவாங்க, 3 நாளைக்கு ஒருத்தரவங்க என்கிட்ட பேசுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆமென். எவ்வளோ பேரை சந்திக்கிறோம். உலகத்துல பைத்தியமா தோன்றது தான் கர்த்தர் தன் கையில் எடுப்பார். இவர் பேச்சே புரியாது இல்ல. சம்டைம்ஸ் இவர் போன் அடிச்சுட்டே இருப்பாரு, என்னால எடுக்க முடியாது, கோச்சிக்க மாட்டாரு, மறுபடியும் அடிக்கலாம். எதுக்கு சொல்லணும், இந்த இடத்துக்கு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல கிரியை செய்யற சாத்தானுடைய வல்லமைக்கு ஆசிட் ஊத்துவோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கூனரை நிமிரச் செய்யும், குருடரை பார்க்க செய்யும், கூனரை நிமிரச் செய்யும், குருடரை பார்க்க செய்யும், கேளாத செவிடரை கேட்க செய்யும், கேளாத செவிடரை கேட்க செய்யும், மாறாத நல் நாமம் இயேசுவின் நாமம், தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே, தெளிதேனிலும் மதுரமே, அதற்கு இணையில்லை உலகிலே, தேனிலும் இனிமையே இயேசுவின் நாமமே. அல்லேலூயா. அப்புறமா சென்ட் பீட்டர்ஸ் பேதுரு மருத்துவமனையில் மெடிக்கல் சூப்பரண்ட்டும் டீனும் இல்லை. இங்கே ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவர் வந்து அவர் மூலியம் ஊழியமும் ஒரு மெடிக்கல் சூப்பரண்ட்டும் ஆண்டவர் வந்துட்டார். அவர் பேர் ஜான் ராஜாதிபதி, அவர் பேருங்க, இவர் தாங்க. ஆண்டவர் வந்து இவர் மூலம் ஆம்பூர் வாணியம்படி பேர் நம்பட்டு டிஸ்பென்சரி டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஆண்டவர் கிருபை செய்தார். சொல்லுங்களேன்.